ஹலோ 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சயின்ஸ் பாடத்தில் இருக்கக்கூடிய 13வது பாடமான வாட்டர் நீர் அப்படின்ற பாடத்துக்கான புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்கக்கூடிய வேர்ட் ஃபைலுக்கு போகலாம். உங்களுக்கு இந்த வேர்ட் ஃபைலோட காப்பி வேணும்னா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை நீங்கள் வேர்ட் ஃபைலில் படிச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாமா? இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத பாருங்கள். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் சேஞ்சஸ் டு ஐஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், அதாவது ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து பாருங்கள், solubility of carbon dioxide in water is high when the pressure is high, அதாவது பின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக கீழே கொடுத்துருக்கேன் தனியாக ஆன்சர்ஸ், அதை பார்த்துக்கலாம். நீங்கள் the gas collected at the cathode on the electrolysis of water is B, hydrogen. Which of the following is a water pollutant? அதாவது லெட்ன்றது தான் வந்து இங்கே வாட்டர் பொல்யூட்டன்ட். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள், பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபேட்ஸ் அண்ட் குளோரைட்ஸ். அதாவது ஏ ஆன்சர் தான் கரெக்டு. இந்த ஆன்சர்ஸ் தனியாக கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா fill in the blanks. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். நம்பர் 1, வாட்டர் இஸ் கலர்லெஸ், odorless and tasteless. நம்பர் 2, the boiling point of water is 100 degree centigrade. Number 3, temporary hardness of water can be removed by dash of water, boiling of water. அதுக்கடுத்து 4th, the density of water is maximum at 4 degree centigrade. Number 5, loading speeds of the process of sedimentation அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்தால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணணும். இல்லைன்னா சொல்லியிருக்காங்க, சீவேஜ் ஷுட் பி ட்ரீட்டட் வெல் பிஃபோர் பீயிங் டிஸ்சார்ஜ் இன்டு வாட்டர் பாடிஸ். இது வந்து ட்ரூ. நம்பர் 2 பாருங்கள், சீ வாட்டர் இஸ் சூட்டபிள் ஃபார் இரிகேஷன் ஆஸ் இட் கண்டைன்ஸ் டிசால்வ்டு சால்ட்ஸ். இது வந்து ஃபால்ஸ். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து சீ வாட்டர் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் இரிகேஷன் ஆஸ் இட் ஹஸ் காட் ஹை சலினிட்டி. உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, அதனால் அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண முடியாது, விவசாயத்து நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து பாருங்கள், எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் டெப்ளீட்ஸ் த சாயில் அண்ட் காசஸ் வாட்டர் பொல்யூஷன். இது வந்து ட்ரூ. 4வது பாருங்கள், த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வில் நாட் சேஞ்ச் அட் ஆல் டெம்பரேச்சர். ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் டிஃப்ரெண்ட் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி என்ன மாறும், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் மாறும். அதுக்கு 5வது பாருங்கள், சோப் லேதர்ஸ் வெல் இன் ஹாட் வாட்டர். கடின நீரில் சோப் வந்து நுரைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நுரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபால்ஸ். பிகாஸ் சோப் லேதர்ஸ் வெல் இன் சாஃப்ட் வாட்டர். சாஃப்ட் வாட்டரில் தான் சோப் வந்து நுரைக்கும். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், 4வது, மேட்ச் த ஃபாலோயிங். அது யூனிவர்சல் சால்வெண்ட் என்றது வாட்டர் கூட பொருந்தும். ஹார்ட் வாட்டர்ன்றது ஸ்டொமக் எயில்மெண்ட்ஸை வயிற்று வலியை உருவாக்கும். அடுத்து பாயிலிங் அப்படின்றது ஜெம்ஸுக்களை கொல்லும், கில்லிங் ஜெம்ஸ். ஸ்டெரிலைசேஷன் அப்படின்றது ஓசனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீவேஜ்ன்றது வாட்டர் பொல்யூட்டன்ட். சரி, அதுக்கடுத்து பார்க்கலாமா. கிவ் ரீசன்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங். ஆலம் இஸ் ஆடட் டு வாட்டர் இன் செடிமெண்டேஷன் டேங்க்ஸ். இதுக்கு என்ன ரீசனு, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பொட்டாஷ் ஆலம் இஸ் ஆடட் டு வாட்டர் டு ஸ்பீட் அப் தி ப்ராசஸ் ஆஃப் செடிமெண்டேஷன். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு லோடிங். The particles of potash alum combine with the suspended impurities and make them settle down at a faster rate. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, water is universal solvent. Reason, water has a unique property to dissolve more substance than any other liquids. It can dissolve solids such as salt and sugar, liquids such as honey and milk, and gases such as oxygen and carbon dioxide in it. Water can dissolve more number of substances than any other solvent. Therefore, it is called as universal solvent. 3வது பாருங்கள், ice flows on water. Reason, this is because ice is lighter than water. It means the density of ice is lesser than that of water. Since ice is poor conductor of heat, it does not allow heat to pass through it. Hence, the water below the ice remains in liquid form, water where most of the aquatic life lives. அடுத்து வந்து பாருங்க, aquatic animals can breathe in water. Reason, air dissolved in water is important for the aquatic animals to survive. Aquatic animals extract the oxygen from the water and expels water. They can breathe in water only through the dissolved oxygen present in water. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், sea water is unfit for drinking. குடிக்கிறதுக்கு கடல் தண்ணி உகந்தது அல்ல. என்னத்துக்கு ரீசன், என்ன ரீசன் அதுக்கு, எவ்ரி லிட்டர் ஆஃப் sea water contains 35 grams of dissolved salt, most commonly known as sodium chloride. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு அது தண்ணியில் கரைஞ்சிருக்கு. ஒரு லிட்டருக்கு 35 கிராம் உப்பு கலந்துருக்கு. such water is called saline water. It is not suitable for drinking and is said to be non-potable water. அதனால் அது என்ன பண்ணுறோம், non-potable waterன்னு சொல்கிறோம். hard water is not good for washing utensils. பாத்திரம் கழுவுறதுக்கு ஹார்ட் வாட்டர் நல்லதில்லை. என்ன காரணம், ஹார்ட் வாட்டர் damages the utensils and containers in which it is stored and forms a hard layer. ஒரு உப்பு லேயரை உருவாக்கிடும் அந்த பாத்திரத்தில். அப்புறம் பாத்திரம் அரிக்க ஆரம்பிச்சிடும்.
அதுக்கடுத்து define the following. Freezing point. Freezing point என்னது? Number 1, freezing point. The temperature at which the liquid turns into solid when cooled is known as freezing point. The freezing point of water is 0 degree centigrade. Number 2, boiling point. The temperature at which the water boils and changes to steam is called boiling point. The boiling point of water is 100 degree centigrade at atmospheric pressure. மூணாவது பாருங்க, specific heat capacity. The amount of heat that is needed to rise the temperature of a unit mass of substance by 1 degree centigrade is called specific heat capacity. Latent heat of fusion. The amount of heat energy required by ice to change into water is called latent heat of fusion of ice. Potable water. The water suitable for drinking is called potable water. So அதுக்கடுத்து பாருங்க, answer in brief, one by one பார்க்கலாம். Name the gas evolved at cathode and anode when water is electrolysis. State their ratio by volume. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆன்சர் வந்து the gas which is evolved at cathode is hydrogen. The gas which is evolved at anode is oxygen. The ratio of hydrogen and oxygen is 2:1. State the importance of dissolved oxygen and carbon dioxide in water. Fish extract oxygen from the water and expels water through gills. Fish can survive in water only through the dissolved oxygen present in water. என்ன சொல்லியிருக்காங்க? தண்ணீரில் கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டா மீன் வந்து சுவாசிக்குது. அக்வாட்டிக் பிளான்ஸ் மேக் யூஸ் ஆஃப் dissolved carbon dioxide for photosynthesis. இந்த நீரில் வசிக்கக்கூடிய தாவரங்கள் என்ன பண்ணுது? தண்ணீரில் கரைந்திருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு photosynthesis அப்படின்ற உணவு தயாரிக்கும் வேலையை பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு dissolved in water react with the limestone to form calcium bicarbonate. Marine organisms such as snails, oyster, etc. extract calcium carbonate from calcium bicarbonate to build their shells. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், மூணாவது கொஸ்டின். வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் டெம்பரரி ஹார்ட்னஸ் அண்ட் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்? டெம்பரரி ஹார்ட்னஸ் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட் சால்ட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். பர்மனன்ட் ஹார்ட்னஸ் இஸ் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் குளோரைட் அண்ட் சல்ஃபேட் சால்ட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். டிஃபைன் ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர். வென் water attains a temperature of 100 degree centigrade, it starts changing its state from liquid to gaseous state. However, the temperature of water does not rise above 100 degree Celsius. 100 degree centigrade படிக்கிறீங்க, 100 degree Celsius படிங்க, அதான் கரெக்ட். It is because the heat energy supplied only changes the state of boiling water. This heat energy is stored in steam and is commonly called latent heat of vaporization of steam. What are the methods of removing hardness of water? Boiling. 4 மெத்தட் இருக்குங்க இந்த வாட்டரோட ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. நம்பர் 1, பாயிலிங். டெம்பரரி ஹார்ட்னஸ் இஸ் ஈஸிலி ரிமூவ்ட் ஃப்ரம் வாட்டர் பை பாயிலிங். ரெண்டாவது மெத்தட் வந்து அடிஷன் ஆஃப் வாஷிங் சோடா. வாஷிங் சோடா இஸ் யூஸ் டு ரிமூவ் த பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். நம்பர் 3, அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். திஸ் கன்வெர்ட்ஸ் ஹார்ட் வாட்டர் இன்டு சாஃப்ட் வாட்டர். நம்பர் 4, டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். டெம்பரரி அண்ட் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் போத் கேன் பி ரிமூவ்ட் பை த மெத்தட் ஆஃப் டிஸ்டிலேஷன். அதுக்கடுத்து வந்துங்க டீட்டெயில்டு ஆன்சர் பார்க்க போகிறோம். 8வது. ஸோ இதில் 1 by 1 பார்க்கலாம். ஹவு இஸ் வாட்டர் பியூரிஃபைடு அட் அ பியூரிஃபிகேஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் வந்து எப்படி ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு செடிமெண்டேஷன். எப்படிலாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ட்டில் வாட்டரை வந்து சுத்திகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து செடிமெண்டேஷன். ஃபஸ்ட்டு ஃபேஸ், ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து செடிமெண்டேஷன். வாட்டர் ஃப்ரம் லேக்ஸ் ஆர் ரிவர்ஸ் இஸ் கலெக்டட் இன் லார்ஜ் செடிமெண்டேஷன் டேங்க்ஸ். There it is allowed to stand undisturbed so that suspended impurities settle down at the bottom of the tank. Sometimes a chemical substance such as potash alum is added to water to speed up the process of sedimentation, and this is called loading. The particles of potash alum combine with the suspended impurities and make them settle down at a faster rate. ரெண்டாவது process வந்து filtration. Water from the sedimentation tank is then pumped into filtration tanks. The filtration tanks contains filter beds made up of gravel, sand, pebbles and activated charcoal and concrete. Water passes through these layers and becomes free from any remaining dissolved or suspended impurities completely. ஸோ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்க பாருங்கள். வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜஸ் 3 ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கடுத்து 3வது ஸ்டேஜ் பாருங்கள், ஸ்டெரிலைசேஷன். The filtered water is treated chemically to remove the remaining germs or bacteria. This process is called sterilization. The chemicals that are used in this process are chlorine and ozone. The process of adding chlorine in adequate amounts to water is called chlorination. The water from filtration tank is pumped into chlorination tanks where chlorine is added to remove harmful bacteria and other germs. Ozonization is a process in which water is treated with ozone gas to kill the germs present in it. The sterilization of water can also be done by exposing it to
air and sunlight. Oxygen from the air and the sunlight destroy the germs present in water. Aeration is the process in which air under pressure is blown into filtered water. This also helps to kill the germs. அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குங்க ரெண்டாவது கொஸ்டினில் வாட் இஸ் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் ஹவு கேன் இட் பி ரிமூவ்டு த ஹார்ட்னஸ் due to presence of chloride and sulfate salts of calcium and magnesium is known as permanent hardness of water. Removal of hardness, adding washing soda. Washing soda is used to remove the permanent hardness of water. It converts chlorides and sulfates into insoluble carbonates. These insoluble carbonates are removed by filtration. Second, distillation. Temporary and permanent hardness both can be removed by the method of distillation. The water obtained after distillation is called distilled water. It is the purest form of water. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் வாட் இஸ் எலக்ட்ராலிசிஸ் எக்ஸ்பிளைன் தி எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து தி ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் பை த பேசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர். எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர் எ கிளாஸ் beaker is fixed with 2 carbon electrodes and it is filled with water up to 1/3 of its volume. அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்க the positive carbon electrode act as anode and the negative carbon electrode act as cathode. 2 test tubes are placed on the electrodes. The electrodes are connected to battery and current is passed until the test tube are filled with a particular gas. If the gas collector is tested using a burning splint, we can notice that the gas in cathode side burns with a popping sound when the burning splint is brought near the mouth of the test tube. This property is usually shown by the hydrogen gas and so it is confirmed that the gas inside the test tube is hydrogen. The burning splint placed near the anode side burns more brightly, confirming that it is oxygen gas. This experiment shows that water is made up of hydrogen and oxygen. The ratio of hydrogen and oxygen is 2:1. Hence, for every 2 volume of hydrogen collected at the cathode, there is 1 volume of oxygen collected at the anode. ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக வரைஞ்சிருக்கணும். இது வந்து புக்கில் இருக்குது, ஃபிகர் 13.1 இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் வேஸ் பை விச் வாட்டர் கெட்ஸ் பொல்யூட்டட். எந்தெந்த விதத்திலலாம் வந்து தண்ணீர் மாசுபடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 6 இல்லாட்டி 7 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் இதில் எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். எந்தெந்த விதத்தில் 6 விதத்தில் நீரானது மாசுபடுது. ஃபஸ்ட்டு எப்படி மாசுபடுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் ஃபஸ்ட்டு வழியில் ஒன்று வந்து டொமஸ்டிக் சீவேஜ். Untreated sewage contains impurities such as organic matter from food waste, toxic chemical from household products and it may also contain disease causing microbes. இதுதான் வந்து முதல் வழிமுறையில் தண்ணி வந்து என்ன பண்ணுது, முதல் வழியில் தண்ணி வந்து மாசுபடுது. ரெண்டாவது வழி என்னது, டொமஸ்டிக் வேஸ்ட் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் block trains spreading vector borne diseases such as malaria and dengue. Waste in water bodies negatively impact aquatic life. Agricultural activities. மூணாவது, fertilizers, pesticides and insecticides used in agriculture can dissolve in rainwater and flow into water bodies such as rivers and lakes. This causes an excess of nutrients such as nitrates and phosphates as well as toxic chemicals into water bodies and they can be harmful to aquatic life. Industrial waste. Many industries release toxic waste such as lead, mercury, cyanides, cadmium, etc. If this waste is unregulated and is released into water bodies, it negatively impacts human, plants and animals and aquatic life. ஆயில் ஸ்பில்ஸ். இந்த கப்பல்லாம் வந்து சில சமயம் ஆயில் ஏற்றிட்டு போகும்போது அந்த ஆயில் டேங்கர்ஸ்லேருந்து ஆயில் வந்து லீக் ஆகி கடலில் வந்து விழுது இல்லையா, அப்போது கடல்வாழ் உயிரினங்கள் சுவாசிக்க முடியாமல் பாதிப்படையும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆயில் வந்து சிந்துது, ஓகேங்களா, எண்ணெய் வந்து என்ன பண்ணுது, லீக் ஆகுது. ஆயில் ஸ்பில்ஸ் காஸ் வாட்டர் பொல்யூஷன் which is harmful to aquatic life. Number 6, thermal pollution. Water used for cooling purpose is discharged back to a river or to original water source at a raised temperature and sometimes with chemicals. This rise in temperature decreases the amount of oxygen dissolved in water which adversely affect the aquatic life. ஓகே குழந்தைகளா, இதோட நம்மளுக்கு இந்த வாட்டர், அதாவது 13வது பாடத்துக்கான புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்சிடுச்சு. இது வந்து பார்ட் 3 தான். பார்ட் 1 பார்ட் 2 ஒன்றும் அப்லோட் பண்ணல. அது இந்த பாடத்தை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். பார்ட் 3 எப்போவுமே வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறது பார்ட் 3. பார்ட் 1 பார்ட் 2ன்றது ஒரு லெசனை 2ஆக பிரிச்சுக்கிட்டு பார்ட் 1ல் பாதி லெசனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், பார்ட் 2ல் பாதி லெசனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வாட்டர் லெசனை ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கல, அது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி தங்கைகளா.